மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நாவினிப்பட்டி, கூத்தப்பன்பட்டி, பெருமாள்பட்டி உள்ளிட்ட 7 கிராமங்களைச் சேர்ந்த இந்துக்களும் முஸ்லிம்களும் இணைந்து ரம்ஜான் பண்டிகையையும் ஐயனார் கோயில் திருவிழாவையும் ஒற்றுமையாக கொண்டாடி வருகின்றனர். நாவினிப்பட்டி அடைக்கலம் காத்த ஐயனார் கோயில் திருவிழா 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு ஐயனார் கோயில் திருவிழாவும் ரம்ஜான் பண்டிகையும் ஒரே நேரத்தில் வந்ததால் கிராம மக்கள் மிகுந்த உற்சாகமடைந்தனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக கடந்த 8ஆம் தேதி இந்துக்களும் முஸ்லிம்களும் மண் குதிரைகளுக்கு அழகாக வர்ணம் பூசி ஊர்வலமாக கொண்டு வந்தனர். இந்த நிகழ்ச்சியை காண சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான இந்துக்களும் முஸ்லிம்களும் வருகை தந்தனர். திருவிழாவுக்காக இந்துக்கள் முஸ்லிம்கள் இருவருமே விரதம் மேற்கொள்வதையும் வாடிக்கையாக வைத்திருக்கின்றனர். திருவிழா தொடங்கிய நாள் முதல் அசைவம் சாப்பிடுவது கூடாது உள்ளிட்ட கட்டுப்பாடுகளையும் பின்பற்றி வருகின்றனர். குதிரை எடுப்பு திருவிழா கொண்டாடுறோம். 10 வருஷத்துக்கு ஒருத்தன் எல்லா மத முஸ்லீம், இந்துக்கள், முஸ்லீம் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா வழிபடுறோம். முக்கியமா என்னன்னா, நாங்க கடைபிடிக்கிறது வீட்டுல பெண்கள் தாளிக்க கூடாது, பூ பொட்டு மஞ்சள் வைக்க கூடாது, கோலம் போடக்கூடாது, வீட்டுல விளக்கேற்றக்கூடாது, வெளியில போய் தண்ணி குடிக்க கூடாது, தங்கக்கூடாது, என்ன சொல்றது, சைவத்தை தவிர அசைவம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. 18 நாள் இந்த விரதம் கடுமையா இருக்கணும். இதேபோல் ஒருவரை ஒருவர் அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் என்று உறவு முறை சொல்லி அழைத்து பாசத்துடன் பழகுகின்றனர். தவிர ரம்ஜான் பண்டிகைக்கு இந்துக்கள் நோன்பு கஞ்சி தயாரித்து வழங்குகின்றனர். எல்லா சாதியினரும் மதத்தினரும் நாங்களும் அனுசரித்து வர்றோம். இதுதான் உண்மையான இங்கே நடந்து ஒரு உண்மை. இந்த சாதி பிரச்சனை எங்க ஊர்ல இல்ல. ஆரம்ப காலத்துல சாதி பிரச்சனைக்கும் போது கள்ள வீடு, செட்டிய வீடு, துளுக்க வீடுலாம் கிடையாது. மாமே, மச்சனே, பங்காளி, அண்ணன், தம்பி அப்படிங்கிற முறை தான் இருந்து வந்திருக்கக்கூடிய. இப்ப சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சம் மாறினாலும் எங்க ஊர்ல ஒற்றுமைன்னு ஒரு காரணம் இருந்து வருது. ஒரு காலத்தில் நாவினிப்பட்டி கிராமத்தில் இரு பிரிவினருக்கும் இடையே ஒற்றுமையின்மை நிலவிய போது ஊர் பெரியவர் ஒருவர் ஏற்படுத்திவிட்ட ஒற்றுமை திருவிழா கொண்டாடும் வழக்கம் இன்று வரை தொடர்ந்து வருகிறது. அடைக்கலங்காத்த ஐயனார் கோயில் இருக்கு. இந்த கோயில் 10 வருஷத்துக்கு ஒருக்கா பிறவி எடுப்பான். பிறவி எடுக்கும் போது 15 நாள் கடுமையான விரதம் இருப்பான். தாளிக்க கூடாது, பச்சை மரம் வெட்டக்கூடாது, மஞ்சள் தட்டக்கூடாது, தேங்காய் உடைக்கக்கூடாது. இதுல எல்லா சமுதாய மக்களுக்கும் கரை இருக்கு. இதுல இந்து முஸ்லீம் எந்த சாதி வேறுபாடும் கிடையாது. இந்த 15 நாள்ல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இது இதோட முடியறது இல்ல. இந்த ஊருக்கு கிராமத்தை பொறுத்த இது இனிமேலும் மேலும் மேலும் தொடரும். இது இனிமேல் வர்ற சங்கதிகளுக்கு இது தொடருவாங்க. இந்த நாவினிப்பட்டி கிராமத்தில் மட்டும். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதற்கு உதாரணமாக திகழும் மதுரை மாவட்டத்தின் நாவினிப்பட்டி கிராமம் போல் சாதி மத வேறுபாடுகளை கடந்து நிற்கும் மக்களால் தான் வலுவான தேசத்தை கட்டமைக்க முடியும் என்பதில் மாற்று கருத்தில்லை.